ஹாய் குட்டீஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, 4th ஸ்டாண்டர்ட் தமிழ் ஒர்க் புக்கில் இருக்கக்கூடிய ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய லெசன் பார்த்தீங்கன்னா 6th லெசன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, கரிகாலன் கட்டிய கல்லணை, அந்த லெசன் தான் கொடுத்துருக்காங்க. கரிகாலனை பற்றின ஒரு லெசனை பார்க்கலாமா? பாருங்கள், சொற்களை வட்டமிட்டு எழுதுவேன்னு சொல்லி கேட்டிருக்காங்களா? பாருங்கள், கரிகாலன் இங்கே இருக்கா, அடுத்து கல்லணை, இங்கே திருச்சி, வெள்ளம், இங்கே பார்த்தீங்கன்னா நூற்றாண்டு, தஞ்சாவூர், எல்லாமே நம்ம எழுதியிருக்கோமா? ஸோ இங்கே வந்து இந்த கட்டங்களில் இருக்கக்கூடிய சொற்களை வந்து வட்டமிட்டு நம்ம அந்த எழுத்துக்களை வட்டமிட்டு சொற்களை எடுத்து எழுதணும். அடுத்து பாருங்கள், சொற்களை இணைத்து தொடர்களை எழுதுவேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்களா? இங்கே நிறைய சொற்கள் இருக்குது. திருச்சி, சிறப்பு, கரிகாலன், பழமையான நீர்ப்பாசன திட்டம், கட்டியவர், உள்ள மாவட்டம், தஞ்சாவூர், கல்லணை, ஆறு, வளம் பெறும் மாவட்டங்கள், காவேரின்னு சொல்லிட்டு. இப்போ கரிகாலனை பற்றி எழுதுறோன்னா இங்கே இருக்கக்கூடிய சொற்களை வச்சு தான் நம்ம எழுதியிருக்கோம். கல்லணையை கட்டியவர் கரிகாலன், காவேரி ஆற்றின் வெள்ளப்பெருக்கை தடுப்பதற்காக இக்கல்லணை கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். இங்கே கல்லணை பற்றின அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருச்சியின் சிறப்பு கல்லணை, உலகின் மிக பழமையான நீர்ப்பாசன திட்டம் என்று கூறுவர். இக்கல்லணையால் திருச்சி, தஞ்சாவூர் போன்ற மாவட்டங்கள் வளம் பெறுகின்றன. சரிங்களாப்பா? அடுத்து பாருங்கள், தொடர்களை படிப்பேன், விடையளிப்பேன். என்ன தொடர் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, எனது ஊர் தஞ்சாவூர், இங்குள்ள காவேரி ஆற்றின் குறுக்கே கல்லணை கட்டப்பட்டுள்ளது. பாருங்கள், எல்லாமே கல்லணை பற்றின தகவல்கள் தான் கொடுத்துருக்காங்க. தஞ்சாவூர் அப்படின்ற ஊரில் காவேரி ஆற்றின் குறுக்கே ஒரு கல்லணை கட்டியிருக்காங்க, அதான் கரிகாலன் கட்டிய கல்லணை. அடுத்து, எனது ஊர் மதுரை, இங்குள்ள வைகை ஆற்றின் குறுக்கே வைகை அணை கட்டப்பட்டுள்ளது. இப்போ வைகை ஆற்றின் குறுக்கே வைகை அணை இருக்குது. அடுத்து, எனது ஊர் திருவண்ணாமலை, இங்குள்ள தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே சாத்தனூர் அணை கட்டப்பட்டுள்ளது. அப்போ தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே என்ன அணை? சாத்தனூர் அணை. அடுத்து, எனது ஊர் திருநெல்வேலி, இங்குள்ள பாபநாசம் ஆற்றின் குறுக்கே பாபநாசம் அணை கட்டப்பட்டுள்ளது. அடுத்து பாருங்கள், இப்போ அணைகள் தான், இங்கே அணைகளின் பெயர்கள் என்னென்ன அணை பார்த்தோம்? கல்லணை பார்த்தோம், அடுத்து வைகை அணை பார்த்தோம், அதுக்கடுத்து பாருங்கள் சாத்தனூர் அணை பார்த்தோம், பாபநாசம் அணை பார்த்தோம். சரிங்களா? அதுதான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். எந்தெந்த ஊர்களில்? தஞ்சாவூர், மதுரை, திருவண்ணாமலை, திருநெல்வேலி. அடுத்து பாருங்கப்பா, உங்கள் ஊரில் அணை உள்ளதா அப்படின்னா ஆம், அதன் பெயர் என்ன? உங்களோட ஊரில் அணை இருந்துச்சுன்னா இங்கே ஆமன்னு போட்டிருக்கோங்க. அந்த அணையின் பெயர் என்னன்னு சொல்லி இங்கே எழுதிக்கோங்க. அணையால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்னு பாருங்கள். இப்போ எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய அணை முல்லை பெரியார், அந்த அணையால் தமிழகத்தின் 5 மாவட்டங்கள் வந்து பலன் அடைகின்றன நான் எழுதியிருக்கேன். அதே மாதிரி உங்கள் ஊரில் என்ன அணை இருக்குது, அதனால் பெறக்கூடிய பலன்கள் அப்படின்னு என்னென்னு சொல்லி எழுதணும். சரிங்களாப்பா? அடுத்து பாருங்கள், இங்கே ஒரு பத்தி கொடுத்துருக்காங்க, அதை படித்து கீழே கேட்கப்பட்டுள்ள வினாக்களுக்கு விடையளிக்கணும். அந்த பற்றியும் கல்லணை பற்றியது தான். பாருங்கள், கல்லணை அமைந்துள்ள மாவட்டம் எது? தஞ்சாவூர். கல்லணை கட்டப்பட்டுள்ள ஆற்றின் பெயர் என்னென்னா காவேரி ஆறு. கல்லணையிலிருந்து பிரியும் ஆறுகள் எல்லாரும் காவேரி, கொள்ளிடம், வெண்ணாறு, புது ஆறு, இது எல்லாமே தான். அடுத்து, உழவு பாசனத்திற்கான மிகப்பெரிய திட்டம் எது? கல்லணை திட்டம். சரிங்களா? அடுத்து பாருங்கள், புத்தகத்தில் தேடி எழுதுவோம்னு சொல்லி கேட்டிருக்காங்களா? கரிகாலன் என பெயர் வர காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கரிகாலன் என்பதற்கு கருகிய காலை உடையவன் என்பது பொருள். இளம் வயதில் இவருக்கு ஏற்பட்ட தீ விபத்தின் காரணமாக இப்பெயர் வந்திருக்கலாம். இப்போ கரிகாலன்னா கருகிய கால் அப்படின்றது தான். அதாவது ஏதாவது போரில் நடந்த தீ விபத்தில் இவருக்கு கால் கருகி போயிருக்கலாம், அதனால் கரிகாலன் என்ற பெயர் வந்திருக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து, கல்லணை எந்த முறையில் கட்டப்பட்டுள்ளது என்பதை எழுதுக. பாருங்கள், காவேரி ஆற்றின் மீது பெரிய பாறைகளை கொண்டு வந்து போட்டனர். பாறையின் நடுவே தண்ணீரில் கரையாத ஒருவித ஒட்டும் களிமண்ணை பூசி ஒட்டி கொள்ளும்படி செய்தனர். இந்த மெத்தடில் தான் கல்லணை கட்டப்பட்டுள்ளது. அடுத்து, கரிகாலன் கல்லணையை கட்ட முடிவெடுக்க காரணம் என்ன? காவேரி ஆற்றில் அடிக்கடி ஏற்படும் வெள்ளப்பெருக்கு யாருக்கும் பயன்படாமல் கடலை சேரும். மழைக்காலத்தில் வெள்ளப்பெருக்காலும் கோடை காலத்தில் நீர் இன்றியும் மக்கள் துயரப்படுவதை தடுக்கவே கரிகாலன் கல்லணையை கட்ட முடிவெடுத்தான். சரிங்களா? கல்லணை இப்போ வந்து மழை பெய்யுது, மழை தண்ணீர் வீணாக கடலில் கலக்குதுன்னா அதை ஒரு அணை கட்டி தேக்கி வச்சோம்னா அந்த தண்ணீர் வந்து தேங்கி இருக்கும், நமக்கு தேவையான நேரத்தில் பயன்படும். அதனால தான். அடுத்து பாருங்கள், காவேரியின் கிளை ஆறுகளை கூறுக. என்னென்ன அதெல்லாம் கிளை ஆறுன்னு பார்த்தீங்கன்னா, காவேரி, கொள்ளிடம், வெண்ணாறு, புது ஆறு. சரிங்களாப்பா? அடுத்து பாருங்கள், நாங்கள் படிப்போம் எழுதுவோம் சொல்லி கேட்டிருக்காங்களா? இங்கே சில பாடல் வரிகள் கொடுத்துருக்காங்க. இங்கே ஃபஸ்ட்டு வந்து, மழை பெய்ததே, மழை பெய்ததால் குளமும் நிரம்பியதே, குளம் நிரம்பியதால் மீன்களும் துள்ளினவே அப்படின்னு சொல்லி மழையை வைத்து ஒரு அழகான பாடல். அதே மாதிரி நம்ம காற்றை வைத்து பாடலாமா? பாருங்கள், காற்று அடித்ததால் சிறுவன் பட்டம் விடுகிறானே, சிறுமி பலூன் விடுகிறாளே, காற்றாலையும் நன்கு சுற்றுகின்றனவே அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கக்கூடிய படங்களை வைத்து நம்ம அழகாக எழுதணும். அடுத்து பாருங்கப்பா, படிப்பேன், காலத்திற்கு ஏற்ப சரியாக எழுதுவேன்னு சொல்லி கேட்டிருக்காங்களா?
ஒன்றும் இல்லை, நமக்கு ஆல்ரெடி கிளாஸ்லேயே சொல்லியிருப்பாங்க. எழுவாய், வினைச்சொல், இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். இப்போ எழுவாய்னா சப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க. இப்போ பெயர் சொற்கள் இருக்குல்ல, அதான் எழுவாய். நான், நீ, நாங்கள், நாம், இதெல்லாம் எழுவாய். வினைச்சொல்னா நம்ம செய்யக்கூடிய செயல்பாடுகள். இப்போ நீங்கள் ஆடுறீங்க, ஓடுறீங்க, பாடுறீங்க, எழுதுறீங்க, சாப்பிட்றீங்க, தூங்குறீங்க, இதெல்லாம் செயல்பாடு தான். ஸோ அதுதான் வினைச்சொல் சொல்லுவாங்க. சரிங்களா? அதை வந்து காலத்தின் அடிப்படையில் நம்ம வகைப்படுத்த போகிறோம். பாருங்கள், நான் எழுவாய் கொடுத்துட்டாங்க, வரைன்னு கொடுத்துட்டாங்க. இதை இறந்த காலமாக எப்படி எழுதலான்னா, நான் நம்ம வரைந்தேன், என்ன சொல்லணும், வரைந்தேன். நிகழ்காலத்தில் இப்போ தான் வரைகிறேன். எதிர்காலம்னா நாளைக்கு செய்ய போகிறோம், வரைவேன். அது மாதிரி நீ பறி அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இறந்த காலம்னா நீ பறித்தாய். நிகழ்காலத்தில் நீ பறிக்கின்றாய். எதிர்காலத்தில் நீ பறிப்பாய். அதே மாதிரி பாருங்கள், அவன் ஓடுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. இறந்த காலத்தில் அவன் ஓடினான், நிகழ்காலத்தில் அவன் ஓடுகின்றான், எதிர்காலத்தில் அவன் ஓடுவான். அதே மாதிரி அவள் சாப்பிடு அப்படின்னு சொல்லி குழு கொடுத்துருக்காங்களா. அவள் இறந்த காலத்தில் சாப்பிட்டாள், நிகழ்காலத்தில் அவள் சாப்பிடுகிறாள், எதிர்காலத்தில் அவள் சாப்பிடுவாள். அதே மாதிரி அவை குதின்னு கொடுத்துருக்காங்களா. இறந்த காலத்தில் அவை குதித்தன, நிகழ்காலத்தில் அவை குதிக்கின்றன, எதிர்காலத்தில் அவை குதிக்கும். சரிங்களாப்பா? அடுத்து பாருங்கள், ஆடலாம் விளையாடலாம் அப்படின்னு சொல்லி முக்காலத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த கொடுத்துருக்காங்க. இதில் நிறைய படங்கள் இருக்குது. அதில் என்னென்ன காலத்தின் அடிப்படையில் நம்ம எழுதணும். இங்கே உதவி பெட்டின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் அதோட இதை கொடுத்துருக்காங்க, வினைச்சொற்களை கொடுத்துருக்காங்க. சரிங்களா? பாருங்கள், இறந்த காலம்னா என்ன கலரில் கொடுத்துருக்காங்க, ஆரஞ்சு வண்ணம். நிகழ்காலம்னா மஞ்சள், எதிர்காலம்னா பச்சை வண்ணம். இப்போ பச்சை வண்ணத்தில் ஏதாவது ஒரு செயல் நடக்குதுன்னா அதை எதிர்காலத்தில் நம்ம எழுதணும். சரிங்களா? பாருங்கள், நமக்கு தெரியும்ல, இறந்த காலம்னா ஆரஞ்சு வண்ணம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இறந்த காலம் மட்டும் பார்க்கலாமா. பாருங்கள், இது ஆரஞ்சு வண்ணம், இறந்த காலம். பாருங்கள், அவள் விளையாடினாள், அவள் விளையாடினாள் எழுதலாம். அதுக்கடுத்து இங்கே பாருங்களேன், அது நீந்தியது, இல்லாட்டி மீன் நீந்தியது. இங்கே பார்த்தீங்கன்னா வேறு என்னது, அவர்கள் ஓட்டினார்கள், அவர்கள் மிதிவண்டி ஓட்டினார்கள்னு எழுதலாம். அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா பூனை பால் குடித்தது, பூனை என்ன குடிக்குது, பால் குடித்தது. சரிங்களா? இதெல்லாம் வந்து இறந்த காலம். நிகழ்காலம் பார்த்திங்கன்னா எல்லோ கலராக, அதாவது மஞ்சள் வண்ணம். அதாவது மயில் ஆடுகிறது, மயில் ஆடுகிறது. பறவைகள் பறக்கின்றன, பறவைகள் பறக்கின்றன. அடுத்து பார்த்திங்கன்னா அவர்கள் இல்லை குழந்தைகள் பாடுகிறார்கள். சரிங்களா? வேறு என்ன இருக்குது, அவர்கள் ஒட்டுகிறார்கள், அவர்கள் என்ன ஒட்டுறாங்க, அறிவிப்பு பலகையில் ஒரு அறிவிப்பை ஒட்டுகிறார்கள், அவர்கள் ஒட்டுகிறார்கள். அடுத்து பாருங்கள், எதிர்காலம்னா பச்சை வண்ணம் தானே. பாருங்கள், இங்கே பாருங்கள், அவள் வரைவாள், இல்லை சிறுமி வரைவாள். இங்கே தண்ணீர் குடிப்பார், தாத்தா தண்ணீர் குடிப்பார். அடுத்து பார்த்திங்கன்னா மான் ஓடும். அடுத்து பாட்டி என்ன விற்கிறாங்க, வடை விற்பார். சரிங்களா? அந்த மாதிரி நம்ம எழுதலாம். சரிங்களா? என்ன காலத்தின் அடிப்படையில் நம்ம எழுதணும். அடுத்து பாருங்கப்பா, படிப்பேன் நினைத்து படிப்பேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. இந்த சொற்கள்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. இதுலேருந்து என்ன கொஸ்டின் கேட்டுருக்காங்க, உணவுப் பொருட்கள்லாம் என்னென்னு கேட்டுருக்காங்க. தோசை, சோறு, சோம்பு, சோளம், பொரி. தோட்டத்தில் காணப்படுபவை மொட்டு, கோரைப்புல், சோலை குயில். சரிங்களா? அடுத்து பாருங்கள், இதெல்லாம் படித்து பார்த்துக்கோங்க. ஓகேவாப்பா? அடுத்து படிப்பேன், விரைவாக படித்த நேரத்தை குறிப்பிடுவேன். இந்த பற்றியே படிங்க. ஒரு 4 டைம்ஸ் படிங்க. ஒவ்வொரு டைமும் நீங்கள் எவ்வளோ நேரம் படிக்கிறதுக்காக எடுத்துக்கொண்டீங்களோ அந்த நேரத்தை இங்கே நோட் பண்ணிவிட்டு வரணும். சரிங்களா? அதே மாதிரி தான் இதுவும். இதையும் படிச்சுட்டு அது உண்டான நேரத்தை இங்கே நோட் பண்ணுங்கள். அடுத்து பாருங்கப்பா, நமக்கு மாத தேர்வு கொடுத்துருக்காங்களா, பார்க்கலாமா? பாருங்கள், பொருந்தாத சொல்லை வட்டமிட்டு எழுதுகன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கம்மந்தட்டை, வாழைத்தட்டை, சோளத்தட்டை. எது பொருந்தாததுன்னா வாழைத்தட்டை வராது. சரிங்களா? கம்மந்தட்டை, சோளத்தட்டைனா சிறுதானியம். வாழைத்தட்டை அப்படின்றது வாழையில் நிறைய பொருள் வந்து நமக்கு சமையலுக்காக பயன்படுது. ஸோ அது வந்து தட்டை வராது. அடுத்து நெற்பயிறு, காராமணி பயிறு, சிறு பயிறு. நெல் மணின்னு தான் வரும். பயிருன்றது வந்து பயிர் வகைகளுக்கு மட்டும்தான் வரும். இது பொருந்தாதது. அடுத்து மாட்டாந்தொழு, ஆட்டாந்தொழு, புறவி கொட்டில் தான் சொல்லுவாங்க, தொழுன்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ புறவி தொழுன்றது தவறு. அடுத்து வர்ணனை சொற்களை எடுத்து எழுதுக. வெள்ளை வெளையர் என்ற கொக்கு, இதில் வர்ணனை சொல் எதுனா வெள்ளை வெளையர் என்ற. அடுத்து வயல் பச்சை பசல் என்று இருந்தது, இதில் இருக்கக்கூடிய வர்ணனை சொல் பச்சை பசேல் என்று. அடுத்து காற்று சிலுசிலுவென்று வீசியது, இதில் இருக்கக்கூடிய வர்ணனை சொல் சிலுசிலுவென்று. அடுத்து பாருங்கப்பா, சரியானவற்றை தேர்ந்தெடுத்து எழுதுக. கல்லணையை கட்ட முடிவெடுத்த அரசன் யார், கரிகாலன். அடுத்து கல்லணை அமைந்துள்ள மாவட்டம் தஞ்சாவூர்.
அடுத்து பாருங்கள், மழைக்காலத்தில் டேஸ் மக்கள் அவதிப்பட்டனர், வெள்ளப்பெருக்கினால். அடுத்து கோடிட்ட இடத்தை நிரப்புக. கல்லணை கட்ட பயன்படுத்தப்பட்ட பொருள் பாறை. கரிகாலனின் இயற்பெயர் வளவன். காவிரியில் அடிக்கடி பெருவெள்ளம் ஏற்படும். சரிங்களா? பொறுத்துக்க பாருங்கள். நேற்று நான் படித்தேன், இன்று வரைகிறேன், நாளை விளையாடுவேன். இங்கேயும் பாருங்கள், கல்லணைனா தஞ்சாவூர், துணையாறு அப்படின்னா வெண்ணாறு, கரிகாலன்னா வளவன். சரிங்களாப்பா? அடுத்து பாருங்கள், சொற்களை பயன்படுத்தி வருணனை தொடர் எழுதுக. மலைகள்னு ஒரு சொல் கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து எப்படி தொடர் எழுதலான்னா, உயர்ந்தோங்கிய மலைகள் பார்ப்பதற்கு அழகாக இருந்தது. பாருங்கள், அடுத்து வயல்கள். வயல்கள் பச்சை பசல் என்று காட்சி அளித்தன. அடுத்து காற்று. காற்று சிலுசிலுவென்று வீசியது. சரிங்களா? இந்த இதை எழுதலாம், இல்லை உங்களுக்கு என்ன தோணுதோ அந்த சொற்றொடர்களை நீங்கள் எழுதலாம். அடுத்து பாருங்கப்பா, கால அடிப்படையில் வேறுபடத்தை தேர்ந்தெடுக்க. பாருங்கள், ஓடுவேன், எழுதுகிறேன், சமைப்பேன். ஓடுவேன், சமைப்பேன் ரெண்டுமே எதிர்காலம். எழுதுகிறேன் என்பது நிகழ்காலத்தில் கொடுத்துருக்காங்க. அடுத்து படித்தேன், வரைந்தேன், எழுதுவேன். இப்போ எழுதுவேன், படித்தேன், வரைந்தேன் ரெண்டுமே இறந்த காலம். எழுதுவேன் என்பது எதிர்காலத்தில் கொடுத்துருக்காங்க. ஓடினேன், படிக்கிறேன், குடிக்கிறேன். பாருங்கள், படிக்கிறேன், குடிக்கிறேன் அப்படின்னு ரெண்டுமே நிகழ்காலம். ஓடினேன் என்பது இறந்த காலத்தில் கொடுத்துருக்காங்க. சரிங்களாப்பா? அடுத்து பாருங்கப்பா, சொற்களை இணைத்து தொடர் எழுதுக. யாழினி ஓவியம் சொல்லி கொடுத்துருக்காங்களா? யாழினி ஓவியம் வரைந்தாள். அப்புறம் யாழினி பேருந்திற்காக காத்து கொண்டிருக்கிறாள். அடுத்து யாழினி நடனம் ஆடுவாள். சரிங்களா? அடுத்து பாருங்கப்பா, காவேரியின் துணை ஆறுகள் 3 குறிப்பிடுக. கொஸ்டின் கேட்டிருக்காங்களா? என்னென்னது? கொள்ளிடம், வெண்ணாறு, துணையாறு. அடுத்து பாருங்கப்பா, பொருள் மாத தேர்வு. மாட்டாந்தொழு அப்படின்னா மாடு கட்டும் இடம். தேன் எடுப்பது வண்ணத்து பூச்சி. நாட்டுப்புற பாடல் முளைப்பாரி. அடுத்து தொடரில் அமைத்து எழுதுக. இங்கேயும் சொல்ல தொடரில் அமைத்து எழுதலாமா? மகிழ்ச்சி. நான் பயணம் செய்யும் போது மகிழ்ச்சியாக இருப்பேன். அடுத்து மழைக்காலம். மழைக்காலம் எனக்கு மிகவும் பிடிக்கும். அடுத்து பழமை. என் பாட்டி ஒரு பழமைவாதி. சரிங்களாப்பா? அடுத்து சொற்களை இணைத்து தொடர் உருவாக்குக. இங்கே நிறைய சொற்கள் கொடுத்துருக்காங்களா? இதை இணைத்து எழுதலாமா? முகிலன் இன்று ஆடுகின்றான். முகிலன் இன்று ஆடுகின்றான். அடுத்து நாளை அவள் விளையாடுகிறாள். அடுத்து அது நேற்று பறந்தது. சரிங்களாப்பா? இல்லை அது நேற்று, இல்லை அது இன்று பறக்கிறது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கலாம். சரிங்களா? அடுத்து பாருங்கள், அட்டவணையில் உள்ள சொற்களை கொண்டு நிரப்புக. நேரடி சொற்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா, சீரும் சிறப்புமாக, பேரும் புகழும், செக்க சிவந்த, இதுதான். அடுத்து கல்லணை பற்றி நீ அறிந்தவற்றை எழுதுக. என்ன அறிஞ்சிருக்கோன்னா, கல்லணையை கரிகாலன் கட்டினான். அது காவேரி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டது. கல்லணை தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ளது. இது உலகின் மிக பழமையான நீர்ப்பாசன திட்டம். அடுத்து ஒரு மாத தேர்வு பாருங்கள். பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையளி. பாருங்கள், நாட்டுப்புற பாடல் வகையில் சேராதது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ்தானி. சரிங்களா? அடுத்து நாட்டுப்புற பாடலில் கருப்பொருளாக இடம்பெறுபவை இவை அனைத்தும். என்னென்னது? பறவைகள், விலங்குகள், இயற்கை. அடுத்து பாருங்கப்பா, நாட்டுப்புற பாடலின் கூறுகள் சங்ககால இலக்கியங்களில் காணப்படுகின்றன. அடுத்து குழந்தையை தூங்க வைக்கப்படும் பாடல் எது? குழந்தையை தூங்க வைக்க பாடப்படும் பாடல் வந்து தாலாட்டு. ஆராரோ ஆரீராரோ என்பது தாலாட்டு பாடல். பழிஞ்சடுகுடு என்பது விளையாட்டு பாடல். அயலசா அயலசா என்பது தொழிற்பாடல். மண்ணை விட்டு போனாயோ என்பது ஒப்பாரி பாடல். சரிங்களா? இதெல்லாம் அந்த காலத்தில் பாடல்கள் வந்து பாடியிருக்காங்க. அடுத்து பாருங்கப்பா, சிட்டு கலைப்பொருட்களை செய்ய என்னவெல்லாம் பயன்படுத்தியிருப்பாள்? பாருங்கள், கலைப்பொருட்கள் செய்கிறா. என்னென்னலாம் பயன்படுத்துகிறா? சுற்றி இருக்கக்கூடிய பொருட்களை பாருங்கள். பசை இருந்திருக்கும், தூரிகை, பஞ்சு, வண்ணங்கள், எழுதுகோல், இலை, நூல்கண்டு, வண்ணக்காகிதம், அட்டைப்பெட்டி, இதெல்லாம் பயன்படுத்தியிருப்பாள். அது மாதிரி சிட்டு செய்த கூழாங்கல் கலைப்பொருட்களுக்கு பெயர் சூட்டுங்களேன். பாருங்கள், இந்த புள்ளிவனுக்கு பொன்வண்டு, பொன்வெளி. இங்கே யானை இருக்கா? யானைக்குட்டி யாழினி. இங்கே பாருங்கள், கோழி குஞ்சு இருக்கா? கோழி குஞ்சு கோகிலா. அடுத்து ஒட்டகச்சிவிங்கி இருக்கா? ஒட்டகச்சிவிங்கி ஓவியா. அது மாதிரி முயல் குட்டி இருக்கா? முயல் குட்டி முகில். இந்த மாதிரி எழுதலாம். அடுத்து பாருங்கப்பா, சிட்டு செய்த கலைப்பொருட்களுக்கு ஒரு நாள் உயிர் வந்து உங்கள் ஊருக்கு வந்து விட்டாதாம். அவை என்னவெல்லாம் பார்க்கும்? இதெல்லாம் என்னெல்லாம் பார்க்கும்? யாரெல்லாம் பார்க்கும் ஊருக்குள்ளே வந்தா? மனிதர்கள், கோயில்கள், பலமாடி கட்டடங்கள், வீடுகள், வீட்டு பிராணிகள், பூங்காக்கள் எல்லாமே பார்க்கும் தானே. அடுத்து ஒட்டகச்சிவிங்கி ஓவியாருக்கு ஒரு கடிதம் எழுதுங்களேன்னு சொல்லி கேட்டிருக்காங்களா? எழுதலாமா? என்ன எழுதலாம் பாருங்கள். நான் நலம், உன் நலமறிய ஆவல். நாம் இருவரும் ஒன்றாக இருக்கும்போது நீ என்னுடன் உரையாடுவாய். அந்த உரையாடலை என்னால் மறக்க முடியாது. உன் நீண்ட கழுத்து எனக்கு மிகவும் பிடிக்கும். எனக்காக எட்டாத உயரத்தையும் நீ எட்டி பிடிப்பாய். விரைவில் உன்னை சந்திப்பேன். அன்புடன் யாழினி. சரிங்களாப்பா?
இப்போ இதோட லெசனுக்கு உண்டான ஆன்சர்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த லெசனில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படின்னா தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் வந்து உடனுக்குடனாக உங்களுக்கு வந்து சேரும். சரிங்களாப்பா? தேங்க்யூ.